குத்தப்பட்ட நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களை அனைவரும் தூக்கி வருகிறார்கள். காயத்தின் வீரியம் அதிகமாக இருக்கிறது. பேரிச்சம்பளத்தினுடைய சாறை கொடுத்தால் குத்தப்பட்ட இடத்திலிருந்து அந்த சார் வெளியேறுகிறது. மரண நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், என் மகனே, எனக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது பாருங்கள். மகன் சொல்லுகிறார், என் தந்தையே 86,000 திர்ஹம் உங்களுக்கு கடனாக இருக்கிறது. சொல்லுகிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த கடனை என் சொத்திலிருந்தோ இன்னாரிடமிருந்து வாங்கியோ அல்லது நீயோ என்னுடைய கடனாக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். யாருங்க? ஒரு மிகப்பெரிய நாட்டின் மன்னர். அவர் தான் மரணிக்கின்ற நேரத்தில் 86,000 தினார்கள் கடனாக மரணிக்கிறார் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் இந்த சமுதாயத்தில் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட சூழலை நடத்தி இருக்கிறார். மரண நேரத்திலே கடனுக்கு பயப்படுகிறார். அடுத்து சொல்லுகிறார், என் மகனே, நான் மரணிக்க போகிறேன். நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போங்கள், அவரிடத்திலே சொல்லுங்கள், அமீருல் முஃமினீன் சலாம் சொன்னார்கள் என்று சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் மூமின்களின் தலைவர் என்ற அதிகாரத்திலே கேட்கிறார் என்று நினைப்பார்கள். உமர் இப்னு கத்தாப் சலாம் சொன்னார்கள் என்று சொல்லுங்கள். அவரிடத்திலே அனுமதி கேளுங்கள். அனுமதி கொடுத்தால் அந்த இடத்திலே என்னை அடக்குங்கள். இல்லை என்று சொன்னால் சகாபாக்கள் அடங்கியிருக்கிற அந்த ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்குங்கள். போகிறார், அனுமதி கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். நான் அந்த இடத்திலே அடங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அனுமதியும் கொடுத்து வருகிறார்கள். மீண்டும் வருகிறார், என் தந்தையே, நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் மரணித்து விட்டால் மீண்டும் என்னுடைய ஜனாசாவை கொண்டு போங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்திலே அந்த இடத்திலே வைத்து மீண்டும் ஒரு முறை அவரிடத்திலே அனுமதி கேளுங்கள். அவர் அனுமதி கொடுத்தால் அந்த இடத்திலே என்னை அடக்குங்கள். இல்லை என்று சொன்னால் பொதுவாக அடங்கியிருக்கிற மையவாடியிலே அடக்குங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஆட்சி தலைவராக இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் மரண நேரத்தில் கூட தான் ஆட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து, அந்த பதவி, அந்த பதவியினால் கிடைக்கிற அதிகாரம், அந்த பதவியினால் கிடைக்கிற பொருளாதாரம், எந்த ஒன்றும் எனக்கு இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களே. இதுதான்